அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஐப்பசி 9 இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் அக்டோபர் 26, 2025. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 9:28 வரை கேட்டை, பின்பு மூலம். திதி இன்று அதிகாலை 1:43 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் மரண யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி. ராசி பார்த்திங்கன்னா மேசம் ரிஷபம். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் மேச ராசி மேச லக்கணம், ரிஷப ராசி ரிஷப லக்கணம். இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறையை கடைபிடிச்சு செல்லணும். ஏக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பேரில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களை விழிப்புணோடு இருந்து தற்காத்து கொள்ளுங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் முழுக்க முழுக்க சந்திராசனம் வீட்டில் தான் வேலை செய்யும். அதனால் கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து வேலை செய்யுங்க. பிள்ளைகள்கிட்டையும் அன்பும் பாசமாகவும் நடந்து இந்த நாளை மகிழ்ச்சிகரமாக இறையர்களால் கழிங்க. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா இப்போ கணவன் மனைவி இருவருமே அலுவலகத்துக்கு செல்கிறாங்க. அதனால் பிள்ளைகளிடத்தில் அன்பும் பாசமும் காட்டக்கூடிய நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான். அந்த ஞாயிற்றுக்கிழமையும் மன நிம்மதியின்மையை ஏற்படுத்திடும் இந்த சந்திராசனம். அதனால் மிகவும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 3:15 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 1:30 2:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் 100% ஜெயிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. அது கூட சேர்த்து இந்த சுப ஓரைகளை சேர்த்து பயன்படுத்தினா நம்மளுக்கு வெற்றிகள் தேடி வரும். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் தான் இன்றைய ஓரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். சூரிய ஓரை பார்த்திங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சூரிய ஓரையில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த வேலை செய்தாலும் அது வெற்றியை தேடி தரும். அதே போல் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சித்தாலும் இந்த காலகட்டத்தில் அப்ளிகேஷன் போட்டால் அவங்களுக்கு அந்த வேலை 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரிய ஓரை முடிந்தவுடன் 3 ஓரைகள் சுப ஓரைகளாகவே இருக்கும். சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை. இந்த 3 ஓரைகளும் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையானதை உங்களால் வெற்றி பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராகு காலம் மாலை 4:30 to 6, யமகண்டம் மதியம் 12 to 1:30, குளிகை மாலை 3 to 4:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். சூலம் மேற்கே. கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கம் ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், சிறப்பான நாள், முயற்சிகரமான நாள். ரிஷபராசியை பொறுத்த மட்டும் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்க, இறைச்சிக்கிறவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். அதனால் பொறுமை காத்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்க. அதே போல் பண விரயமும் உண்டு. விழிப்புணோடு இருந்து சுப விரயமாக நீங்கள் அதை மாற்றிங்க. கருத்தில் கொள்ளுங்கள். கடகராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அதே போல் மன கஷ்டங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பண விரயம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய ஆதரவு, கருணை, பரிவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் வண்டி வாங்கிச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் மன உளைச்சல், அலைச்சல், மன சலனம், மனதில் ஏதாவது ஒரு இன புரியாத ஒரு அமைப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மனதை அடக்கி இன்று உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்கிட்டு
இந்த நாளை செலவு செய்யுங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் சிந்தனைகள் சிதறக்கூடிய நாள், கருத்தில் கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்த மட்டும் கவனம் தேவை, விழிப்புணர்வு தேவை. வண்டி வாய்ச்சல்கள் கவனமாக செல்லுங்க, ஏன்னா பாதிப்பு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்க உதவி, கருணை, பரிவு இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாள். அதனால் வண்டி வாய்ச்சல்களை கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பண்ண பேசாதீங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். நீங்கள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது, அற்புதம். மகர ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரம் விரியடையும் நாள். பாலிய நண்பர்களை பார்ப்பீங்க, நண்பர்களுடன் பொழுது கழிப்பீங்க. மகிழ்ச்சிகரமாக செல்லக்கூடிய நாள் நண்பர்கள் மூலியமாக மகர ராசிக்காரர்களுக்கு. கும்பராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழோ ஒரு கீர்த்தியோ உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் வெளி வட்டாரத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். மிகவும் அற்புதமான நாள் மீன ராசிக்காரர்களுக்கு. இப்போ இந்த மேச ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சந்திராசம் இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நாளை மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.